இஸ்ரேல் யூஎஸ் வெர்சஸ் ஈரான் யுத்தத்தினுடைய ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து பொருளாதார தடுமாற்றம் வரக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னா ஆல்ரெடி நம்ம அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது செயின் ஆஃப் ரியாக்டிவிட்டி. சனி பொருளாதார துன்பத்தை, குடும்ப உறவுகள் துன்பத்தை, வலியை, மரண வேதனை தரக்கூடிய அந்த தன்மை. இதில் பொருளாதார நெருக்கடி, வேலைவாய்ப்பு இல்லாமல் போகிறது, மரண பயம், சாப்பாட்டுக்கு கஷ்டம், இது வந்து ஒரு ஆபத்து. ஒரு ஷேக் ஆகி ரீசெட்லாம் கிட்டத்தட்ட இந்தியன் பாப்புலேஷன்லேயும் த்ரூட் த வேர்ல்டுலேயும் ஒரு 30-50-60% ஜனங்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸில் அந்த போர் போயிட்டுருக்கு. நான் நிறைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு கிரகச்சேர்க்கை மீனராசியில் ஆல்ரெடி சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கான். உங்களுக்கு லாஸ்ட்டு 14 மார்ச்சிலிருந்து இப்போது ஏப்ரல் 2 அன்னைக்கு செவ்வாயும் சேர்ந்துடுறான். நீங்கள் பாருங்கள், 14 மார்ச்சிலிருந்து இந்த யுத்தம் இன்னும் அதிகமாகிடுச்சு. இஸ்ரேல் யூஎஸ் வெர்சஸ் ஈரான் யுத்தத்தினுடைய ஃபோர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து பொருளாதார தடுமாற்றம் வரக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னா ஆல்ரெடி நம்ம அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ நான் உங்களுக்கு ரெக்கார்டு பண்ணுறது வந்து ஏப்ரல் 1. ஸோ இந்த 15 நாளாக பார்த்துட்ருக்கோம். இப்போ நாளைக்கு ஏப்ரல் 2 3 மணிக்கு செவ்வாய் போயிடுச்சு. செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கை அப் டு ஏப்ரல் 14. அதன் பிறகு ஏப்ரல் 30 வரைக்கும் உங்களுக்கு அதாவது சூரியன் வந்து பெயர்ச்சி அடைஞ்சு 2ஆம் வீட்டை வந்து சூரியன் சுக்கன் இருப்பான் 20 ஏப்ரல் வரைக்கும். அப்போது இந்த மீன ராசியில் செவ்வாய் சனி சூரியன் அப் டு ஏப்ரல் 14, ஏப்ரல் 14 to 30th ஏப்ரலில். அப்போ அந்த டைம் எப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, அந்த 16 நாட்கள் செவ்வாய் சனி புதன். சரி, 30th ஏப்ரலுக்கு பிறகு 11th மே செவ்வாய் சனி மட்டும். அப்போ இந்த காலகட்டம் ஃபுல்லாகவே இந்த 38 நாட்கள், அதாவது ஏப்ரல் 2 மே 11 வரைக்கும் ஒரு குவாஷ் வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி குவாஷ்? நான் அந்த வீடியோக்குள்ளே ஒரு லிங்க் தரப்போகிறேன். இந்த லிங்க்கை பார்த்துக்குங்க. நாம் 2019 ஜூலையிலேயே ஜூலை 22 ஒரு வீடியோ போட்டேன், செப்டம்பர் 23 ஒரு வீடியோ போட்டேன். 2 லிங்க்கு கீழே தரம் பாருங்கள். அந்த இயர் எண்டில் 2020 பிகினிங்கில் ஒரு பெரிய கொலாப்ஸ் காத்துட்ருக்கு, உலகமே பாதிக்கப்படும் நான் ஒரு 6 மாதத்துக்குள்ளே ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுறேன். அதே மாதிரி சூழல் தான் இந்த ஏப்ரல் மாதம். இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன நடக்கிற சாத்தியம் இருக்குன்னா, சனிக்கு ஒரு நடுமத்தில் 13 டிகிரி சனி, அப்படியே செவ்வாய் சனி நோக்கி போகிறார். சனியை தாண்டி சூரியன் போயிட்டார், பட் ஸ்டில் இன் மீன் ராசி அப் டு 14th ஏப்ரல். அப்போ இந்த 2 ஏப்ரல் டு 14th ஏப்ரலில் பெருத்த சேதாரம். அது அங்கே யுத்தம் இன்னும் மோசமாக போகலாம், இன்னும் வெடிக்கலாம். ஈரான்கிற வார்த்தை 9ஆம் நம்பர் சொல். எம்ஜிஆர்னா 9ஆம் நம்பர் சொல், செவ்வாய் தான். ஈரான்கிற வார்த்தையே யுத்தத்திற்கான வார்த்தை. பாரசீக நாடு அது. கிட்டத்தட்ட 10,000 வருடங்கள் பாரம்பரியம் உள்ள ஒரு தேசம். ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, மெக்சிகோவில் மனித கறி சாப்பிட்ருக்காங்க ஒரு 500 வருடங்களுக்கு முன்னால். இட்ஸ் அ ஹிஸ்ட்ரி இருக்குது, உண்மை. அப்போது அந்த அமெரிக்க கண்டம்ங்கிறது நாகரிக வளர்ச்சி அடைஞ்சது ஒரு 300-400 வருஷத்துக்குள்ளார தான். ஆனால் பாரசீக வளைகுடா, அந்த பாரசீக நாடு மிகப்பெரிய பாரம்பரியம். அப்போ இவ்வளோ பாரம்பரியம் உள்ள ஒரு நாடு அப்படியே அழிந்துருன்னு தோணலை. அவங்க வந்து இந்த தலைவரை இழந்த பிறகு பல தலைவர் கொல்லப்படுற பொழுது அது மாறி வந்துடுவாங்கன்னு தோணலை. காரணம், இந்த சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை யுத்தத்தை தருது. அதோடு இல்லை, இப்போது 2020 கொரோனா வந்தபோது கேது குரு சனி சேர்க்கை 80 நாள். இந்த பக்கம் சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கை நம்மளுக்கு ஒரு 38 நாள். அந்த 80 நாளில் ஏற்பட்ட விளைவு அந்த 2020 முழுவதும் நம்மளாம் வீட்டில் உட்காந்துருந்தோம், பயந்தோம். என்னுடைய செக்யூரிட்டி இறந்து போனார், பக்கத்து வீட்டு செக்யூரிட்டி, எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன், அபிஷேக்னு நினைக்கிறேன் தம்பி பேர், இறந்துட்டா. அப்படி எங்கள் வீதியில் ஒரு 18-20 இறந்துட்டாங்க. என்னுடைய ஓன் பிரதர் இறந்துட்டார் கொரோனாவில். ஸோ இந்த கொரோனா இன்ஃப்ளூயன்ஸை நம்ம ஒஸ்ட்டாக சந்தித்தோம். அது கேதுனால். இப்போ சனினால் நடக்க போகுது. இப்போ சனினால் என்ன நடக்கலாம்னா, விபத்துக்கள், ஆபத்து, பொருளாதார பற்றாக்குறை, பணக்குறைவு. அதாவது இப்போ உங்களுக்கு வந்து கேஸ் கிடைக்கிறதில்ல, ரொம்ப விலை அதிகமாகிடுச்சு, பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சு, வேலைவாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு, விலைவாசி அதிகமாகுது. அப்படிங்கிறத இந்த ஏப்ரல் மாதம் கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவும் தமிழ்நாடும் மிகவும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். காரணம்னா, இது இந்தியா அப்படின்னா ஒரு 12ஆம் நம்பர் சொல், குருனுடைய தேசம். குருனுடைய வீட்டில் தான் இந்த கிரகமெல்லாம் சேருது.
மீன ராசியில். இதற்கு முன்னால் குருவுடைய தேசம், குருவின் வீட்டில் தான் கொரோனானுடைய அந்த கேது சனி குரு சேர்ந்துச்சு. அப்போ இது வந்து ஏசியன் கண்ட்ரிஸையும் பாதிக்க போகுது, எல்லா கண்ட்ரிஸையும் பாதிக்க போகுது. அப்போ இது வந்து ஒரு பெரிய குவாஷ். இதில் பொருளாதார நெருக்கடி, வேலைவாய்ப்பு இல்லாமல் போகிறது, மரண பயம், சாப்பாட்டுக்கு கஷ்டம், இது வந்து ஒரு ஒரு ஆபத்து. ஒரு ஷேக் ஆகி ரீசெட்லாம். இப்படி ஷேக் ஆகி ரீசெட்டில் ஆகிற இந்த ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து மே மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இது இருக்குது. இதில் வந்து மீனராசி கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாகலாம். ஆனால் சுக்கரன் நல்லா இருக்கிறனால ஒருவேளை அவங்க தாக்கு பிடிக்கலாம். மேசராசி அதிக பாதிப்புக்கு உள்ளாகலாம். ரிஷபராசி மேபி இதில் பாதிப்பு குறைவாக இருக்கலாம். மிதுன ராசி பாதிப்பு குறைவாக இருக்கலாம். கடகராசி பாதிக்கப்படலாம். சிம்ம ராசி மிகவும் பாதிக்கப்படலாம். கன்னி ராசி பாதிப்பு குறைவாக இருக்கும். துளாராசி எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் இந்த காலகட்டம், இந்த ஏப்ரல் மாதம். இதன் பிறகும் கூட விருச்சிக ராசி பெருத்த பாதிப்புக்குள்ளாகலாம். தனு ராசி பாதிப்புக்குள்ளாகலாம், தாக்குப்பிடிக்கலாம். மகர ராசி எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். கும்பராசி சின்ன சின்ன கலகங்கள், ஆனால் கொஞ்சம் பாதிப்பு இருக்கலாம். மீனராசி ஏற்கனவே சொல்லிட்டேன், அது பணம் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, அதை தவிர சில நட்பு சிக்கல்கள் இதெல்லாம் வரலாம். அப்போ பாருங்கள், இது ஒரு 50% ஆஃப் த பீப்புளை பொருளாதார சிக்கலுக்கு உள்ளாக்க போகுது. இது நடக்காமல் போகட்டுமே, என் வாக்கு பலிக்காமல் போகட்டும். நான் சொல்கிறது நடக்காமல் போயிட்டால் ரொம்ப நல்லது. ஆனால் இப்போவே பாருங்கள், அந்த அந்த கால்வாய் வந்து ஈரான் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ கப்பல்கள் எதுவும் அங்கேருந்து வெளியே வரதில்லை. டெய்லி ஆயிரக்கணக்கான கப்பல்கள் வெளியே வந்த இடத்துல இன்றைக்கி சில கப்பல்கள் தான், ஒரு 30-40 கப்பல் கூட வெளியில் வரதில்லை. அப்போ என்ன, இந்த ஆயிலெலாம் அங்கங்கே கரெக்டாக போய் சேரதில்லை. இப்போ தைவான் பாதிக்கப்பட்டாலும் நாம் பாதிக்கப்படுவோம். ஏன்னா தைவான் தான் வந்து இந்த லேப்டாப்புக்கும் கம்ப்யூட்டருக்கும் இந்த டெக்னாலஜிக்குமான பேஸ்லாம் அங்கேருந்து தான் போதுங்கிறாங்க ஆக்சுவலி. ஸோ இது எந்த நாடு பாதிக்கப்பட்டாலும் நம்ம பாதிக்கப்படுவோம். இந்தோனேஷியா பாதிக்கப்பட்டால் நம்ம தப்பிச்சிட மாட்டோம். ஸோ யார் பாதிக்கப்பட்டாலும் நாமளும் பாதிக்கப்படுவோம். ஏன், நம்மளே பாதிக்கப்பட போகிறோம். கன்சியூமர்ஸ் 145 கோடி பேர் நம்ம இருக்கோம். இந்த 145 கோடி பேர் நம்ம திணறணும்னா என்னாகும், இம்போர்ட்டெல்லாம் திணறிடும். இப்போ நம்மளோட பணம் இல்லை, எந்த பொருளும் வாங்கலை, சந்தையில் எந்த பொருளும் நம்மளால் வாங்க முடியலன்னா விற்கிறவனுக்கும் கஷ்டம், வாங்கணும் கஷ்டம், மற்ற நாடுகளுக்கும் கஷ்டம். இது செயின் ஆஃப் ரியாக்டிவிட்டி. சனி பொருளாதார துன்பத்தை, குடும்ப உறவுகள் துன்பத்தை, வலியை, மரண வேதனை தரக்கூடிய அந்த தன்மை. சரி, இதே மாதிரி இதுக்கு முன்னால் நடந்திருக்காதுன்னா நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு சில 100 வருடங்கள் கூட இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. என்ன காரணம், இப்போ மீனராசியில் சனி இருக்கான்னா செவ்வாயும் சூரியனும் சேருவாங்க அங்கே. ஆனால் பர்ஃபெக்டாக சனி வந்து சனியை தாண்டி சூரியன் போய், இப்போ சனி 13 டிகிரி இருக்கான்னா சூரியன் வந்து 19 டிகிரி இருக்கார், செவ்வாய் உள்ளன்றார். இந்த மாதிரி குவாஷ் இதுக்கு முன்னால் ஏற்படலை. சனியை சூரியன் செவ்வாய் நசுக்கிறாங்க மாதிரி இதாகுது. இன்னும் சொல்லப்போனால் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாயின் சனியும் ஒரே டிகிரியில் இருப்பாங்க. சூரியன் சுக்கிரனும் உங்களுக்கு வந்து மேசராசியில் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து நாங்கள் இந்த எலெக்ஷன் டைமில் கூட தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி அன்றைக்கி எலெக்ஷன். அப்போது ஜனங்களுடைய கவனம் எலெக்ஷனில் இல்லாமல் இதில் இருக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து பொருளாதார சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ கட்சிகள்லாம் 10,000 கொடுக்குறாங்க, 5,000 கொடுக்குறாங்க. அதெல்லாம் போதுமா அடுத்த 5 வருஷத்துக்கு? எப்படி நம்ம தாக்குப்பிடிக்க போகிறோம்? அப்போ இது ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலை நண்பர்களே. இந்த இக்கட்டான இந்த 38 நாளில் அதன் பிறகு அடுத்த 1 வருடத்திற்கோ 1.5 வருஷத்துக்கோ கிட்டத்தட்ட இந்தியன் பாப்புலேஷன்லேயும் த்ரூட் த வேர்ல்டுலேயும் ஒரு 30-50-60% ஜனங்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒரு 50% குறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வருமானம் 50% குறையலாம், வாழ்க்கை விருத்தி 50% குறையலாம், உங்களுடைய வெற்றி 50% குறையலாம். நீங்கள் தடுமாறலான் இருக்கு. கவனமாக இருங்க, அன்பாக இருங்க, பாசமாக இருங்க. இதிலேருந்து தான் வெளியே வர்றது ஈஸி. வெற்றியின் ரகசியம்னு இப்போ ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன், பாருங்கள். இதுலேருந்து எப்படி வெளியில் வரலாம், ஈஸியாக வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னு அந்த வீடியோ பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு கம்ப்ளீட் ரெமெடி. லைஃப் வாழ்க்கை எளிது. உள்ளங்கை நெல்லிக்கனி மேலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். ஒரு பெருத்த வெற்றி உங்களுக்கு காத்துட்ருக்கணும்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் அதை நம்ம சும்மா லைஃப் ஸ்டைலில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான். ஒரு சாம்பார் வச்சுட்டு அதுக்குள்ளே 4 ஸ்பூன் உப்பு தூக்கில் போட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா சாப்பிட முடியாது, அவ்வளோதான், டேஸ்ட் போயிடும். அது மாதிரி நம்முடைய பண்பில் சில மாறுதல் பண்ணாலே மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஸோ கவனமாக இருங்க. நான் ஒரு குறிப்பிட்ட ராசிகள் சொன்ன மேசராசி, கடகராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, இந்த மாதிரி ராசிகள் கவனமாக இருக்கணும். அவங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹோரோஸ்கோப் வந்து அஸ்ட்ராலஜியோட வெரிஃபை பண்ணிவிட்டு கேரியன் பண்ணுங்கள். இல்லை நம்ம இன்டராக்ட் பண்ணலாம், பார்ப்போம் என்ன தான் ஆகுதுன்னு. நன்றி நண்பர்களே.